டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. ராம்பிரசாத். வணக்கம். இலங்கையில் ஜனாதிபதிக்கு எதிராக கொண்டுவரக்கூடிய கண்டன தீர்மானங்களை விசாரிக்கும் அதிகாரம் அரசியல் யாப்பின் கீழ் உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கும் நிலையில் தலைமை நீதிபதிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு அதிகாரம் இருக்கின்றதா என்று உச்சநீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதிக்கு எதிரான கண்டன தீர்மானம் சட்டவிரோதமானது என்று குற்றம் சாட்டி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி காமினி அமரதுங்கவினால் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. யோக் பிராந்திய பாடசாலை சபையின் ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள். ஒன்டாரியோ மாகாண அரசு நிறைவேற்றிய பில் 115 சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர் சங்கங்கள் மேற்கொள்ளும் தொழிற்சங்க நடவடிக்கையின் ஒரு அங்கமாக ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்களின் ஒருநாள் சுழற்சி முறை வேலைநிறுத்தம் அமைகின்றது. இந்திய நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் இடம்பெற்ற 11வது ஆண்டு இன்று நினைவு கூறப்பட்டது. தாக்குதல் தொடர்பாக குற்றவாளியாக காணப்பட்ட முகமது அப்சல் குருவை தூக்கிலிடுவதே தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி என பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்திருக்கின்றது. சிரிய தலைநகர் டமஸ்கஸின் புறநகர் பகுதியில் ஒன்றான குவாண்டனாவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் குறைந்தது 16 பேர் உயிரிழந்தனர், மேலும் 23 பேர் காயமடைந்தனர் என தேசிய ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. உயிரிழந்தவர்களில் 7 சிறுவர்களும் அடங்குவதாக சனா செய்தி ஊடகம் குறிப்பிட்டிருக்கின்றது. டமஸ்கஸிலும் அதன் புறநகர் பகுதிகளிலும் சமீப காலமாக வன்செயல்கள் அதிகரித்து செல்கின்றன. பாடசாலை ஒன்றுக்கு அருகிலேயே இந்த கார் குண்டுவெடிப்பு இடம்பெற்றதாக சனா அறிவித்திருக்கின்றது. விரிவான செய்திகள் டிவியின் இரவு செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.